இன்னைக்கு சாயங்காலமும் மறுபடியும் டீப் பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக அவரை துதிக்கிறேன். நம்முடைய வேத ஆராய்ச்சியின் மத்தியில திருத்துவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டபடியினால அதை குறித்து படிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தோம். டிபிஎஸ் டீமாகவும் அதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒன்று, இதுவரை நம்ம படிச்சிருக்கக்கூடிய காரியங்கள் அநேக நேரங்கள்ல தவறா இருக்கலாம். அதனால வேதத்தை படிக்கும் போது நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கலாம் ஒன்று. இரண்டாவது, எந்த சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு முடிந்த பின்பு கேள்வி பதில் வேலையில சொல்வீர்களானால் அல்லது எங்களுக்கு அனுப்புவீர்களானால் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரமும் இதை தொடருவோம் என்று நினைக்கிறேன். அதனால இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்திலே திருத்துவத்தை பற்றி எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மால் அவரை, கர்த்தரை என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அது நமக்கு போதுமானதுன்னு சொல்லி நினைக்கிறேன். திருத்துவத்தை குறித்து இன்னைக்கு சாயங்காலம் படிக்கிறோம். ஆங்கிலத்துல ட்ரினிட்டின்ற வேர்டு மிகவும் புரிந்து கொள்வதற்கு கடினமான, மிகவும் குழப்பக்கூடிய, மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அல்லது போதனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருத்துவம். அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, திருத்துவம்ன்ற வார்த்தை வேதாகமத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. வேதாகமத்திலே திருத்துவம் என்ற வார்த்தை இல்லை. ஆனால் வேதாகமும் போதிக்கக்கூடிய ஆண்டவர் திரியேக தேவன். தம்பி ஜெபித்த மாதிரி 3 நபர்கள் ஒரே கடவுளாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை நாம் கடவுளாக கொண்டிருக்கிறோம். சரி, திருத்துவத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி திருத்துவத்தை பற்றி அநேக தவறான காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு விட்டோமானால் அடுத்த பகுதிக்கு போறதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ராங் கான்செப்ட்ஸ் அபவுட் ட்ரினிட்டி, அதாவது திருத்துவத்தை பற்றி தவறான கொள்கைகள் இருக்கு. ஒன்று, ஒரு சர்ச் பேப்டிசம் சர்வீஸ்ல நான் அட்டன் பண்ணேன். ஞானஸ்நான ஆராதனையில அட்டன் பண்ணும்போது போதகர் விதமாக சொன்னார். என்ன சொன்னார்? பிதா குமாரனாக மாறி, பழைய ஏற்பாட்டிலே பிதா இருந்தார், பிதா குமாரனாக மாறி குமாரன் பரிசுத்த ஆவியானவராக என்று மாறிவிட்டார்னு சொல்லி போதித்தார். வேதாகம் அப்படி சொல்லுகிறதா? இல்லை, பிதா குமாரனாக மாறவில்லை. ஓகே. இரண்டாவது, அநேகர் போதிக்கக்கூடியது டிஃபரண்ட் ரோல்ஸ் இன் ட்ரினிட்டி, அதாவது 3 விதமான பணிகளை பிதாவானவர், குமாரன், பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் சொல்லி போதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? படைத்தது பிதா, ரட்சித்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேற்றுகிறவர் யார்? நம்மை பலப்படுத்துகிறவர் யார்? அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி போதிக்கிறாங்க. ஓகே. இன்னும் அடுத்து ஒரு தவறான போதனை என்னன்னா, பிதா தான் குமாரன் தான் பிதா, அதாவது ஒருவர் தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. ஆகவே 3 நபர்கள் என்று போதிப்பது தவறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மேத்தமேட்டிக்கல் அடிப்படையில, அதாவது கணித முறைப்படி 3 நபர்கள் இருந்தா 3 தானே சொல்லும், அது எப்படி ஒரே கடவுளாக இருக்க முடியும் என்று போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதுவும் வேதத்தின் அடிப்படையில் தவறு. அவ்விதமான நம்பிக்கையை யார் கொண்டிருக்கிறார்கள்? ஒன்று, யூதர்கள் கொண்டிருக்கிறார்கள். 2வது, இஸ்லாமியர்கள் அந்த நம்பிக்கையுடையவராக இருக்கிறார்கள். 3வது யார் தெரியுமா? யெகோவாவின் சாட்சிகள் சொல்லி சொல்லக்கூடிய வேத வசனத்தை புரட்டக்கூடிய மக்கள் அவ்விதமாக நம்புகிறார்கள். அதனால இந்த 3 பேர் தான் மோனோதிஸ்டிக் கான்செப்ட். மோனோதிஸ்டிக்னா ஒரே ஒரு கடவுள் உண்டு, நாம் ஒரே கடவுள் என்றுதான் நம்புகிறோம். ஆனால் 3 நபர்களாக செயல்படுகிறார் என்று நம்புகிறோம். அவர்கள் என்ன நம்புறாங்க? கடவுள் ஒருவர் தான், ஆகவே அவர் 3 நபராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அதன் அடிப்படையில இந்த யெகோவா சாட்சிகள் சொல்லக்கூடிய காரியம் அல்லது சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை விட சற்று குறைந்தவர். பிதாவானவரிடத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை பெற்றிருக்கிறார். பிதாவானவரிடத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார். இன்னும் கூட ஒரு தவறான உபதேசம் என்ன வருகிறதுனா, நித்தியமாக பெற்றிருக்கிறார். எப்ப பெற்றார்னு கேட்டீங்கன்னா, எப்ப பெற்றார்னு சொல்ல மாட்டாங்க, நித்தியமாக பெற்றிருக்கிறார். சரி, ஒரு வசனத்தை அவங்க முக்கியமாக கோட் பண்ணுவாங்க. யோவான் 14வது அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 14வது அதிகாரம் 28ஆம் வசனம். நான் போவேன் என்றும்
திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இந்த வசனங்கள்ல நீங்க பொறுமையா அந்த வசனத்துடைய பின்னணியத்தை படிச்சு பார்க்கணும். இவங்க இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை அனுப்பின பிதா என்னை விட பெரியவராயிருக்கிறார். கிறிஸ்துவத்துக்கு எதிரான மக்கள், திருத்துவத்தை நம்பாத மக்கள், அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரான மத நம்பிக்கை உடைய மக்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, பிதாவானவர் மட்டும்தான் கடவுள், இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி, அல்லது இயேசு கிறிஸ்து பிதாவினாலே உருவாக்கப்பட்டவர் என்று போதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. அப்போ அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் அவ்விதமாக தீர்மானிக்க முடியுமா? தீர்மானிக்க முடியாது. அநேக வசனங்கள் உண்டு, அதுல அவருடைய பன்மையான ஒருமையை நாம் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது ஜெபித்தார்? ஏன் சிலுவையில தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி சொன்னார்? ஆகவே அவர் கடவுள் அல்ல என்று போதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஆகவே கடவுள் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, பிதாவானவர் மாத்திரம் கடவுள் என்று போதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. அது தவறு. ஓகே. யெகோவா சாட்சிகள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? தேவன் எவ்விதமாக பன்மையாக இருக்க முடியும்? யெகோவா சாட்சிகள் வேதத்தை புரட்டுகிறவர்கள். எவ்விதமாக திருத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கண்டுபிடிக்க முடியும்னா, அவர்களுடைய புத்தகங்கள் தரமுள்ள புத்தகங்களை ஃப்ரீயா கொடுப்பாங்க, இலவசமா கொடுப்பாங்க. என்ன புத்தகங்கள்? காவல் கோபுர வெளியீடுன்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கும், வாட்ச் டவர் பப்ளிகேஷன். இவர்கள் என்ன நம்புகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை நம்ப மாட்டார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வத்துவத்தை நம்ப மாட்டார்கள், பிதாவை மட்டும் கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள். ஆகவே இவர்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க, கிறிஸ்டா டெல்பியன்ஸ்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள், பிதாவும் இயேசு கிறிஸ்து தான், பரிசுத்த ஆவியானவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி போதிக்கக்கூடிய குரூப் இருக்காங்க. இவர்கள் யார்? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற வசனத்தின் அடிப்படையில பிதாதான் இயேசு கிறிஸ்து, குமாரனும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி போதிப்பாங்க. இவங்க யாருன்னா, பிரன்ஹாம் எனப்பட்ட ஒரு கள்ள போதகர் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். சரி, என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பது 3 நபர்கள் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது அவர்களுக்கு இடையில உள்ள உறவை குறிக்கிறது, அல்லது அவர்கள் மத்தியில உள்ள செயலை குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே தவறான கள்ள உபதேசங்கள், மறந்து விடாதீர்கள். அப்போ யார் சொல்வது சரி? திருத்துவத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும்? வேத புத்தகத்தை திருப்பி பார்க்கும்போது வேதாகமத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, அப்போ இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில அவருடைய தன்மைகளை குறித்து என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஓகே, நாம் நம்பக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் 3 நபர்களாக செயல்படுகிறார். ஒரே தேவன், அதாவது பிதாவாக செயல்படுகிறார், குமாரனாக செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார். 3 பேரும் தன்மையிலே ஒரே தன்மையுடையவர்கள். தே ஆர் சப்ஸ்டன்ஸ் அல்லது எசன்ஸ்ல ஒரே தன்மையுடையவர்கள். 2வது, அவர்கள் வல்லமையிலேயும் ஒரே தன்மையுடையவர்கள். தே ஆர் கோ ஈக்குவல் இன் பவர். பிதாவோட குமாரன் கொஞ்சம் குறைஞ்சவர், குமாரனோட பரிசுத்த ஆவியானவர் குறைந்தவர். அந்த விதத்துல வேதாகமம் போதிக்கவில்லை. மகிமையிலே அவர்கள் ஒன்றானவர்கள். தே ஆர் ஈக்குவல் இன் க்ளோரி. ஓகே, அப்போ இந்த தவறான உபதேசங்கள் ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கு. நமக்கு குழப்பத்துக்கான மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உலக பிரகாரமான உதாரணங்களாலே திருத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி யோசிக்கிறோம். என்ன உதாரணம் சொல்லுவாங்க? ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனாருக்கு மகன் என்ற பங்கை வகிக்கிறான், தன்னுடைய மனைவிக்கு கணவன் என்ற பங்கை வகிக்கிறான், தன்னுடைய மகனுக்கு தகப்பனார் என்ற பங்கை வகிக்கிறான். அதாவது ஒரே மனிதன் 3 வித்தியாசமான ரோல் பிளே பண்றான், அல்லது 3 வித்தியாசமான பொறுப்புகளை நிறைவேற்றுகிறான். இந்த உதாரணத்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த உதாரணத்தின் அடிப்படையில் நம்ம திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் ஒரு சிலர் என்ன உதாரணம் சொல்லுவாங்க? தண்ணீரை சொல்லுவாங்க. தண்ணீர் எல்லாமே 3மே H2O தான். அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா, வேதியியல் அமைப்பு H2O தான். அப்போ
தண்ணீர் 3 நிலைகள்ல இருக்கு. ஒன்று தண்ணீராக இருக்கிறது. அதையே உறைய வைப்போமானால் அது பனிக்கட்டியாக ஐஸா மாறிடும். அதையே கொதிக்க வைப்போமானால் அது ஆவியாக மாறிவிடும். அதனால இதை உதாரணமாக சொல்லக்கூடிய மக்கள் உண்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆனால் வேதாகமும் அவிதமாக சொல்லவில்லை. வேதாகமம் அவிதமாக சொல்லவில்லை. எப்படி தேவனுடைய பன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ஒரு சில வசனங்களை நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் படிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? முதல்ல தேவனுடைய பெயர்கள் வரும்போது என்ன வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்முடைய தமிழ் வேதாகமத்துல தேவன்ற வார்த்தை வருகிறது. இங்கிலீஷ் வேதாகமத்துல காட் என்ற வேர்டு வருது, அல்லது லார்ட் என்ற வேர்டு பயன்படுத்தப்படுது. ஆனா ஒரிஜினல் எபிரேய வேதாகமத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய பெயருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏலோஹிம். ஏலோஹிம் பன்மையான ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. பன்மையான ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை, தேவனுடைய பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. கொஞ்சம் கடினமான உபதேசம் தான், கவனிங்க. சந்தேகங்கள் இருக்குமானா நீங்க புரிஞ்சுக்கலாம். இதே வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா, ஏலோஹிம்ன்ற வார்த்தை யாத்ராகமம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பயன்படுத்தப்படுகிறது. உபாகமம் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன செய்கிறது? பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க பன்மையானவர்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதே ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். படைப்பை குறித்து கர்த்தர் பேசும்போது எவ்விதமாக பேசுகிறார்? 1வது அதிகாரம் 26, 27ஆம் வசனங்களை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை கொஞ்சம் அப்படியே கவனிங்களேன். தேவன் என்பது சிங்குலர் வார்த்தையா வருது வச்சுக்கிறீங்களேன். எனது சாயலாக எனது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவேனாகன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன்ற வார்த்தை ஒருமையா இருக்குமானா, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குவோமாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்போ யெகோவா சாட்சிகள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியம் தேவன் யாரிடத்துல பேசுறாருன்னா தேவதூதர்கள்ட்ட பேசியிருக்கலாம்னு சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் தனக்கு ஈக்குவலா நித்தியமான கர்த்தர் தான் படைத்த தேவதூதர்கள்ட்ட போய் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவதூதர்களே உருவாக்கப்பட்டவர்கள் தான். அப்போ இந்த வார்த்தை குறிக்கக்கூடிய காரியம் தேவனுடைய பன்முகத்தன்மையை காட்டுகிறது. பன்முகத்தன்மையை காட்டுகிறது. அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே தேவன் திரியேக தேவன் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. தேவன் பல்வேறு விதமான பண்புகளுடைய தொகுப்பு கிடையாது. அவர் திரியேக தேவன். சரி, அப்போ நம்மை குழப்பக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? உபாகமம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனம் யூதர்கள் முக்கியமாக நம்பக்கூடிய வசனம். நம்ம அதான் நம்புறோம். இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பாததற்கு மிக மிக அடிப்படையான காரியம் அவர்கள் திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வெறியா காரியங்களை செய்யறாருல. அதுக்கு காரணம் கிறிஸ்துவை குறித்த அறியாமை, திருத்துவத்தை குறித்த அறியாமை. இதான் இப்ப நீங்க படிக்க கேட்டோம்ல, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த இடத்துல கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா எலோஹெனு
எலோஹெனுன்ற வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. எலோஹீமோடு சம்பந்தப்பட்ட பன்மையான எபிரேய பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பன்மையான ஒரு கடவுளை குறிக்கிறது. ஆனால் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள், ஒரே கடவுளாக செயல்படுகிறார்கள். அந்த ஒருவரே கர்த்தர் என்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா எக்கட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய மொழியில எக்கட். எக்கட்ன்றது ECHAD. எக்கட்னா கணித ரீதியிலான தனிமையான ஒன்றை குறிக்கவில்லை, பன்முகமான ஒன்றை குறிக்கிறது. ஒரு சில வசனங்கள் வாசிப்போமானா இந்த எக்கட் கூட்டு பண்பையை எங்கெல்லாம் குறிக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. எண்ணாகமம் 13:23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல ஒரே குலையுள்ளன்ற வார்த்தைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரேன்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அதே ஈக்கட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்க அதே மாதிரி ஆதியாகமத்துக்கு நமக்கு நன்றாக தெரிந்த பகுதியில் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள்ன்ற வார்த்தைக்கு, 1ஆம் நாள்ன்ற வார்த்தைக்கு எக்கட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் ஒரு வார்த்தையை படிச்சோமானா பன்மையான ஒருமையை எவ்விதமாக குறிக்குதுன்னு சொல்லி படிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இடத்துல அதே வார்த்தை பயன்படுத்தப்படுது. என்ன வார்த்தை? ஈக்கட் என்ற வார்த்தை எக்கட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கணவன் மனைவி என்பவர் 2 பேர். அவர்களை தேவன் முதலாவது திருமணத்தை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கணவன் மனைவி என்பது 2 பேர். ஆனால் ஒரே என்ற வார்த்தை, எக்கட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்? அவர்களுக்கிடையே உள்ள ஆழமான உறவை குறிக்கும் போது ஒரே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் சொல்லும் போது எப்படி பன்மையான ஒருமையை குறிக்க முடியும்னா, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்பது பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனா ஒருவரே கர்த்தர் என்பது ஒரே நபரை குறிக்கிறது, அல்லது அவர்கள் மத்தியில உள்ள ஒருமனப்பாட்டை குறிக்கிறது, ஒரே தன்மையை குறிக்கிறது, அவர்கள் மத்தியில உள்ள உறவை குறிக்கிறது. ஆகவே 3 நபர்கள் சேர்ந்து ஒரே நபராக என்ன செய்யறாங்க? ஒரே தேவனாக, ஒரே கடவுளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, அப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த ஆதியாகமத்துல படிச்சோம்ல, ஆதியாகமத்துல படிக்கும் போது தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார் என்று படிச்சோம். சரி, அடுத்து நமக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இருந்தாரா? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தார். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தாரா, அவர் செயல்பட்டாரான்ற கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். ஒருவேளை இந்த திருத்துவத்தை குறித்து இன்னும் டீட்டெயிலா நீங்க அறிந்து கொள்ளுமானா ஒரு புக்கை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். இது கொள்கை குழப்பங்கள் ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணா எழுதின ஒரு குட்டி புத்தகம். இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷனுடைய பப்ளிகேஷன். இங்கிலீஷ்ல டாக்ட்ரினல் டீவியேஷன்ற புத்தகம் இருக்கு, IEMல உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தகம் தெளிவாக திருத்துவத்தை குறித்து விளக்குகிறது. இங்க நான் பேசக்கூடிய அநேக காரியங்கள் இந்த புத்தகத்துல இருந்து ரெஃபர் பண்ணப்பட்டது. ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தாரா? இதான் அநேகருக்கு உள்ள கேள்வி. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதற்கு பல்வேறு விதமான வசனங்கள் சான்று பகர்கிறது. பழைய ஏற்பாட்டுல எவ்விதமாக கர்த்தர் வெளிப்பட்டார்? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
கர்த்தருடைய தூதரானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். சிஸ்டர் 18 வசனமும் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்களேன். ஆபிரகாம் தன்னுடைய மகனை, உடன்படிக்கையின் புத்திரனான ஈசாக்கை கூட்டிக் கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த மலையில போய் பலியிட போறார். கரெக்டா கத்திய ஓங்கி தன்னுடைய மகனை கொல்ல வேண்டும், பலியிட வேண்டும் சொல்லி யோசிக்கும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, இவர் யார்? யெகோவாகிய தேவனா? ஆனா கர்த்தருடைய தூதனானவர் சொல்லி பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்கள்ல வரக்கூடிய காரியம், கர்த்தரிலிருந்து, பரிசுத்த ஆவியானவரிலிருந்து தனியாக வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு யுனிக்கான ஒரு பர்சனை பற்றி சொல்லப்படுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர்னா தூதனை குறிக்குதா? தூதனை குறிக்கல. ஏன்னா நீங்க பாருங்களேன், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து மனுடாவதாரம் எடுப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்கள்ல தன்னை வெளிப்படுத்தின விதம் என்னன்னா கர்த்தருடைய தூதனானவர் என்ற அடிப்படையில வெளிப்படுத்தி இருக்கார். நீங்க இதே காரியம்தான் நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. மோசேயுடைய வாழ்க்கையில மோசேக்கு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? பார்வோன் இடத்திலே போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஒரு அழைப்பு. மீதியானியர் தேசத்துல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார் மோசே. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகிறார். நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். யாத்ராகமம் 3:2 முதல் 4 வரைக்கும் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே சிஸ்டர் போதும், சாரி. இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா மோசேவுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? என்னுடைய ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் சொல்லி யார் பேசுகிறார்னா கர்த்தருடைய தூதனானவன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பின்னாடி கர்த்தர் தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். இன்னொரு வசனம் நம்ம படிப்போம்னா நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கை, சிம்சோனுடைய பெற்றோர் இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் இடைப்படுகிறார். நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம். நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம். நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய தூதன் சிம்சோனை குறித்து மனோவாவின் மனைவியின் இடத்துல பேசுகிறார். மனோவாவுடைய மனைவி கிட்ட பேசுறார். பேசின உடனே மனோவா என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதன் எனக்கும் தரிசனமாகி பிள்ளையை எவ்விதமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தால் நன்றா இருக்கும்னு சொல்றாரு. சொன்ன உடனே 8ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். வந்தவன என்ன செய்யறாருன்னா 16ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 13:16. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான்.
அவன் தேவதூதனா? தேவதூதன் கிடையாது. தேவதூதருக்கு பலியிடக்கூடாது, தேவதூதர்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஏன்னா தேவதூதர்கள் கர்த்தருடைய படைப்பு. அப்போ இது யார்? கர்த்தருடைய தூதன் போது கர்த்தரே தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி அது கர்த்தர் சொல்லி சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்ல முடியும்னா 17, 18வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனோவா கர்த்தருடைய தூதனுடைய நாமத்தை கேட்கிறார். அவர் வெறும் தேவதூதன் நினைச்சு கேட்கிறார். கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என்னுடைய பெயர் அதிசயம். அதிசயம் அதிசயம்னு நமக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது இல்லையா? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய மனுடாவதாரத்திற்கு முன்பு இந்த உலகத்துல அவர் காட்சி அளித்து தன்னை வெளிப்படுத்தினதை குறிக்கிறது. அப்போ மனிதர்களோடு டீல் பண்ணும்போது, மனிதர்களை கையாளும் போது, மனிதர்களோடு பேசும்போது அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமாக யெகோவாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார். பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பலி கொடுக்கறாங்க. பலி கொடுத்த உடனே அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் பலிக்கு மேல கடந்து போறார். அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஐயோ கர்த்தரை கண்டோம், செத்தோம்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய தூதன் என்று பழைய ஏற்பாட்டில் அநேக பகுதிகள் வருகிறது. ஏசாயா 63வது அதிகாரத்துல வருகிறது. அதே போல யாத்ராகமும் 23வது அதிகாரத்துல வருகிறது. அதனால அதே மாதிரி யோவான் 1:18 அதை பற்றி நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய தூதன் என்பது இயேசு கிறிஸ்துடைய மனுடாவதாரத்திற்கு முன்பாக உள்ள காரியத்தை குறிக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை படிக்கும் போது திரியேக தேவனை குறித்து தெளிவாக வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல். நம்ம படிக்கக்கூடிய நிறைய வசனங்கள் யோவான்ல தான் இருக்கு. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஓகே, இந்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் டாக்டரினலி பயங்கர சவுண்ட் அல்லது பிலாசபிக்கல் புக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. தத்துவம் நிறைந்த புத்தகம். இது நம்ம திறந்த மனதோட படிக்கும் போது திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியும். அதுல பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதற்கு முதல் வசனத்தை பாருங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா என்ன அர்த்தம்? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையா? இல்ல. வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துடைய பெயர். இயேசு கிறிஸ்துடைய பெயர். எப்போ இருந்திருக்காரு? ஆதியிலிருந்து இருக்காரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் சொல்லி சொல்லும்போது ஏலோகிம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஆதியிலிருந்து யார் இருக்கா? ஏலோகிம் என்பது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரும் குறிக்கக்கூடிய வார்த்தை. இதுல அப்போ ஆதியிலிருந்து அவர் இருக்கார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிதாவும் தேவன், குமாரனும் தேவன். இப்ப 2வது வசனம் படிச்சோன்னா புரியும். 2 பேர்ன்றது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எப்போ இருந்திருக்காரு? இயேசு கிறிஸ்து ஆதியில இருந்து இருக்காரு. பிதா எப்போ இருந்திருக்காரு? ஆதியில இருந்து இருக்காரு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆதியில ரட்சகராக வருவதற்கு முன்பாக, மீட்பராக வருவதற்கு முன்பாக என்ன செய்தார்? அந்த 3வது வசனத்தை அப்படியே பாருங்களேன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல பேசுறாருல, ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், பிதாவோட தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாருல. இதுல பாருங்களேன், எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் வார்த்தை எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்போ முழு உலகத்தையும் படைத்தது யார்? பிதாவாகிய தேவன் படைத்தார், குமாரனாகிய கிறிஸ்து படைத்தார்,
பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் படைத்தார். ஆகவே 3 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, படைச்சாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஆதியில இருந்து இருக்கார். அவர் கடவுள், பிதாவோடு இருந்தார். அவரும் தேவன், பிதாவும் தேவன். ஆதியிலே உலகத்தை படைக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் படைத்தார்னு சொல்லி பாக்குறோம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவர் வந்தார். அதற்கு முன்பாக அவர் இல்லையா இருந்தார். முதல் அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வசனங்களை பாருங்களேன். அந்த வார்த்தை, வார்த்தை என்று பெயருள்ள இயேசு கிறிஸ்து மாம்சமாகி மனுஷ சாயல் எடுத்து ஒரு கன்னியுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி பூமியிலே மனுஷகுமாரனாக வந்தார். பூமியில இருக்கும்போது மனுஷகுமாரன் சொல்லி சொன்னதால அவர் மனிதனாக மாறிவிட்டாரா? 100% மனிதனாக பாவத்தை தவிர்த்து மாறிவிட்டார். அதே நேரத்துல 100% கடவுளாக இருந்தார். தானாக முன்வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை பிதாவின் ஆளுகைக்கு கீழே கொடுத்து அவர் வந்தார். அதான் நம்ம வேதத்துல என்ன செய்யணும், வாசிக்கிறோம். ஆகவே 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது எப்படிப்பட்ட மகிமைக்கு இருந்துச்சு? பிதாவுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பிதாவுடைய ஒரே பேரான குமாரன். இதுலதான் நமக்கு குழப்பம் வர்றது. அப்போ உலக பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா பிதா பெரியவர். பிதாவுடைய உதவி இல்லாதபடிக்கு குமாரன் வர முடியாது. அப்பாவுடைய உதவி இல்லாதபடிக்கு மகன் வர முடியாது. 2வது, அப்பா வயதிலே மூத்தவர், பலத்திலே மூத்தவர், அப்பாவுடைய ஆதரவு இல்லாதபடிக்கு மகன் இருக்க முடியாது. அதே கண்ணோட்டத்தோட நம்ம பாக்குறோம். உலக பிரகாரமான உறவுகள் அடிப்படையில, அப்பா மகன் உறவின் அடிப்படையில அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் பார்க்கிறோம். அப்படி இல்ல, அது அவருடைய பெயர். எப்போ இருந்து அவர் குமாரனா இருக்கார்? அவர் நித்திய குமாரனாக இருக்கிறார். எப்போ இருந்து இருக்காரு? ஆதியிலிருந்து அவர் குமாரனா இருக்கார். சரியா? அது அவருடைய பெயர். சரி, அதனால அவர் குமார் என்ற அந்தஸ்தை இந்த உலகத்துல பிறந்த பிறகு பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லது குமாரனாக இருக்கும் போது அவர் செய்த அற்புதங்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் பிதாவினிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டார் அர்த்தம் இல்ல. அவர் பிதாவை சார்ந்த விதமாக செயல்பட்டார். ஒரு சில வசனங்கள் வாசித்தா நமக்கு புரியும். கொலோசேர், பவுல் கொலோசேருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம். கொலோசேர் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். 2 வார்த்தைகள் இங்க வருது, கவனிங்களேன். அவர் நித்திய குமாரன், இட்டர்னல் சன்னா. அவர் ஆதியிலிருந்தே குமாரனா தான் இருக்கார். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஆதியிலிருந்து குமாரனா இருக்கார். டிஸ்பிளேல லெட்டர் வருது தம்பி. ஆதியிலிருந்து அவர் குமாரனா இருக்கார். வேதவசனத்தை படிக்கும் போது அவர் நித்திய குமாரன் என்பதை நம்ம படிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த வசனம் பிதாவை குறிக்கிறதா குமாரனை குறிக்கிறதா நீங்க படிச்சீங்கன்னா பிதா குமாரனை தான் குறிக்குது. கொலோசியர் 1:13 வாசிங்க. கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அந்தகாரத்தினின்றும் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓகே, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல குமாரனை குறிக்கக்கூடிய வார்த்தை அவர் நித்திய தேவகுமாரன் என்பதற்கு எபிரேயர் 1 அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது
அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது என்னுடைய பிதா என்னை விட பெரியவர் எப்படி சொன்னார்னு சொன்னா கேட்கலாம். ஒரு சில வசனங்கள் படித்துவிட்டு அவர்கள் 3 பேரும் புதிய ஏற்பாட்டில் எவ்விதமாக செயல்பட்டார் என்பதை நம்ம படிக்கலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுது பாருங்களேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், தேவனுக்கு சமமானவர். ஆனால் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி, பிதாவுடைய பிரஷர் அடிப்படையில் இல்ல, அழுத்தத்தின் அடிப்படையில் இல்ல, கட்டளையின் அடிப்படையில் இல்ல, தானாக முன்வந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனிதனாக வந்ததற்கு காரணம் தானே தன்னுடைய சித்தத்தை பிதாவுக்கு கீழே ஒப்பு கொடுத்தார். மனுஷ ரூபமாய் பூமியில வாழ்ந்தார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ பூமியில இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம், என் பிதா சொல்லாதபடிக்கு நான் எதையுமே என்ன செய்ய மாட்டேன். பைபிள் தெளிவா சொல்லுது. பைபிள்ல எங்கேயுமே நான் தான் பிதா என்று இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லவில்லை. யோவான்ல ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். வசனங்களை பாருங்களேன். இந்த வசனத்தை படிச்சுட்டு பிதா தனிநபர், குமாரன் தனிநபர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னை அனுப்பின பிதா என் கூடயே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்த சாட்சி, என் பிதாவுக்கு பிரியமாயிருக்கிறவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்ப யோசித்து பாருங்களேன். ரெண்டு தனிநபர்கள். யோவான் 14வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். மிகவும் கஷ்டமான ஒரு வசனம் புரிந்து கொள்வதற்கு. பிதா என்னிலே வாசமாயிருக்கிறார், நான் பிதாவிலே வாசமாயிருக்கிறேன். பிதாவுடைய கிரியைகளை நான் செய்து வருகிறேன். எப்படி? என்னை அவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தி. எந்த இடத்துலயும் பைபிள்ல நானே பிதா என்று இயேசு கிறிஸ்து எங்கேயுமே என்ன செய்யல, சொல்ல. சரி, அப்போ 3 நபர்கள் சொல்லி எவ்விதமாக சொல்லுகிறீர்கள்னா, இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானத்தை பற்றி படிக்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம் 21, 22ஆம் வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். தேங்க்யூ. இந்த வசனங்களை படிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானத்தை பற்றி படிக்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பூமியில வந்த பின்பு தான் பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் என்பதை யோவான் ஸ்நானகன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க போறார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார் போட்டு. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? அந்த யோர்தான் நதியுடைய கரையில இருக்கார். யோர்தான் நதியின் கரையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மீது இறங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து தனிநபர், பரிசுத்த ஆவியானவர் தனிநபர். அப்போ பிதா எங்க இருக்கிறார்?
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம் உண்டாகிறது? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உரைத்தது. கொஞ்சம் நல்லா பாருங்களேன். மூன்று நபர்கள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், மூன்று பேரும் இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்திலே வெளிப்படுகிறார்கள். எவ்விதமாக சொல்ல முடியும் ஒரே நபர்னு சொல்லிட்டு? ஒரே நபர் கிடையாது. பிதாதான் குமாரன் சொல்லி சொல்ல முடியாது. மூன்று நபர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ இருந்திருக்காரு? ஆதியில இருந்து இருக்கார். பிதாவானவர் எப்போ இருந்திருக்காரு? ஆதியில இருந்து இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருந்திருக்கார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். கொஞ்சம் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துக்கு பிறகுதான் பூமியில வந்தாருன்னு சொல்லி போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? காரணம், அடுத்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் பத்தி படிக்கும் போது டீட்டெயிலா படிக்கலாம். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதால வரக்கூடிய குழப்பம். பரிசுத்த ஆவியானவர் கடவுள், பிதாவானவரும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியானவரும் கடவுள். அவர் கடவுளா இருப்பாரானா நித்தியமாக இருக்க வேண்டியவர். அவர் நித்திய ஆவியானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருக்காரு? ஆதியாகமும் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருக்காரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆதியிலிருந்து பிதா இருக்கிறார், ஆதியிலிருந்து குமாரன் இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்துல படிச்சோம். ஆதியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். மூன்று பேரும் ஆதியிலிருந்து இருக்காங்க. உலகத்தை படைத்தவர் யார்? பிதா. உலகத்தை படைத்தவர் யார்? குமாரன். உலகத்தை படைத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மூன்று பேரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டுல இந்த மூன்று தனிநபர்களுடைய பன்மை தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனா பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல என்ன செய்கிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, ஆனால் மூன்று பேரையும் பிரிக்க முடியாது. நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு சில வசனங்கள் யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல இருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் அநேக காரியங்களை போதிக்கும் போது திருத்துவத்தை குறித்து போதித்தார். யோவான் 5வது அதிகாரம், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனங்கள்ல பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவை, பிதாவும் தானும் ஒரே அதிகாரமுடையவர், ஒரே கனம் பண்ண வேண்டியவர்கள் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே அவருடைய தெய்வத்துவத்தை நம்ம மறுதளிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்ட யோவான் 8:16 நான் தனியே இருக்கவில்லை, என் பிதா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லி சொல்றார். 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். நீங்க நேரம் எடுத்து அந்த யோவான் எழுதிய நற்செய்தி நூலை பொறுமையா வாசித்து பாருங்க. யோவான் 14வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொல்லி சொல்றார். 15வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல அவர் என்னை அறிந்திருக்கிறது போலன்னு சொல்லி சொல்றார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, எல்லா வசனமும் முக்கியமானதுதான், நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். யோவான் 14வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். கொஞ்சம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளின்படி, தேவனுடைய கட்டளைகளின்படி ஒரு மனிதன் வாழும் போது என்ன வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார்? நாங்கள்
அவனுக்குள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம். திரியேக தேவன் ஒரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனோடு, அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதரோடு நித்திய நித்தியமாக வாசம் பண்ணுவார் என்று நம்ம வேதத்துல என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் இல்லையா? நம்மளால புரிந்து கொள்ள முடியல. 3 தனிநபர்கள் ஒரே கடவுளாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். அவர் குமாரன் நித்தியமானவர் என்பதற்கு அநேக வசனங்கள் உண்டு. யோவான் 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சரி, பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது இதை குறித்து தெளிவாக பேசுகிறார். யோவான் 14வது அதிகாரத்துக்கு நம்ம வேத புத்தகத்தை திருப்பிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வசனத்துல தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தினாலே அனுப்பப்பட போகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னும் அந்த பகுதியை நீங்க முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா 14-15வது அதிகாரத்துல, நான் யார்கிட்ட போறேன், பிதாவின் இடத்துல போறேன், நானே மறுபடியும் ஆவியானவராக மாறி வருவேன்னு சொல்ல வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். யார் இடத்துல போறார்? இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல போகிறார், அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறவர் யார்? பிதா. யாருடைய நாமத்தினாலே அனுப்புகிறார்? இயேசுவின் நாமத்தினாலே அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். 3 நபர்கள். 3 நபர்கள் என்பது வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து அவிதமாக சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? கடைசி கட்டளையை கொடுக்கும் போது அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, பூமி எங்கும் புறப்பட்டு போய் சர்வ ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்ல, நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். நாமம்ன்ற வார்த்தை என்ன குறிக்குது? அவருடைய தன்மையை குறிக்கிறது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனும் தேவன், தெய்வீக தன்மை உடையவர்கள். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு அவர்களை அனுப்புகிறார். சரி, அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் அதை குறித்து வாசிக்கிறோமா? அப்போஸ்தலர் நடபடிகள்லயும் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 நபர்கள் இதுல என்ன செய்யறாங்கன்னா வெளிப்படுறாங்க. ஆவியானவர் என்ன செய்கிறார்? வரங்களை பிரித்து கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி யார் யாருக்கு என்னென்ன வர வேணுமோ அதை பிரித்து கொடுக்கிறார். குமாரன் ஆளுகை செய்கிறார், பிதாவானவர் கிரியை செய்கிறார். பவுலுடைய ஆசீர்வாதம் எல்லா பகுதியும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 13-14 பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அது வாசிச்சிடலாமா? 2 கொரிந்தியர் 13-14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13-14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஓகே, தெளிவா சொல்றேன். அப்போ முழு வேதாகமும் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷங்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய போதனையாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்பு அந்த அப்போஸ்தலர்கள் பேதுருடைய போதனையாக இருந்தாலும் சரி, பவுலுடைய போதனையாக இருந்தாலும் சரி, திரியேக தேவனை குறித்து அவர்கள் போதிக்கிறார்கள். பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்த ஆவியானவர் தனிநபர். பிதாவை விட குமாரன் குறைந்தவர் அல்ல,
குமாரனை விட பரிசுத்த ஆவியானவர் குறைந்தவர் அல்ல. பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பிதாவும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியானவரும் கடவுள். ஆனால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். ஆகவே காட் இன் 3 persons, தேவன் 3 நபர்களாக, ஆனால் பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து செயல்படுகிறார். அது எப்படி முடியும்? அது தேவன், அதனால அதை என்ன செய்ய முடியும்? அவராலே முடியும். வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய திருத்துவம் தான். ஏன் திருத்துவமாக தேவன் செயல்படுகிறார்? அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒன்று, திருத்துவம் எதை காட்டுகிறது? அவர்கள் 3 பேரும் ஒரே தன்மையுடையவர்கள், 3 பேரும் ஒரே வல்லமையுடையவர்கள், இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து செயல்படுகிறார்கள். நீங்க நேரம் இருக்கும்போது பொறுமையா யோவான் 17வது அதிகாரத்தை எடுத்து பொறுமையா படிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஒரு பெரிய ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் 17வது அதிகாரத்துல. யோவான் 17வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா ஜெபிக்கிறார்? பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி ஜெபம் பண்றார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். 20ல இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23 வசனமும் வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். திரியேக தேவனுடைய ஒருமைப்பாடு எதை குறிக்கிறது? விசுவாசிகளாகிய நாம் நம் மத்தியில அன்பையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு முக்கியமான அடையாளமா இருக்கு. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து ஒரே கடவுளாக செயல்படுகிறார். அப்போ அவர் பிதாவை நேசிப்பது போல, பிதாவானவர் கிறிஸ்துவை நேசிப்பது போல, பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் நேசிப்பதை போல ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே கடவுள் 3 நபர்களாக செயல்படுகிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:8. யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனம் அன்பே கடவுள் கிடையாது, ஆனால் தேவன் அன்பா இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பு என்பது அவருடைய முக்கியமான ஒரு பண்பு. அன்புன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா, அன்பு செலுத்துகிறவர் ஒருவர் இருக்க வேண்டும். 2வது, அந்த அன்பு செலுத்தப்படுகிறவர்கள் ஒருத்தர் இருக்கலாம். தேவன் எப்பொழுது அன்புள்ளவரா இருக்கிறார்? அவருடைய தன்மை நித்திய காலமாக அன்புள்ளவரா இருக்கார். அப்போ தேவன் தனி ஒரு நபராக இருப்பார். ஆனால் யாரை நேசித்திருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். திருத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா, தேவன் அன்புள்ளவர் என்ற பண்பையே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? மனுஷர்களை படைப்பதற்கு முன்பாக, தேவதூதர்களை படைப்பதற்கு முன்பாக பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்தார், குமாரன் பிதாவினிடத்தில் அன்பாயிருந்தார், பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அன்பாயிருந்தார், பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலும் குமாரனிடத்தில் அன்பாயிருந்தார். 3 பேரும் ஒருவர் மீது ஒருவர் அன்புள்ளவராக இருந்தார்கள். அந்த அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, திருத்துவம் நம் மத்தியில் உள்ள ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறது. திருத்துவம் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். எப்படி தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அன்பு காணப்படுகிறதோ அவ்விதமான அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 3வது, திருத்துவம் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் பேசக்கூடிய தேவன்.
He is a God of communication. கம்யூனிகேஷன் அல்லது தகவல் தொடர்பு பேச வேண்டுமானால் பேசுகிறவர் ஒருவர், கேட்கிறவர் ஒருவர் சொல்லி இருக்கலாம். பேசுகிறவர் பேசும்போது அதை கேட்கிறவர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய லெவல்ல இருக்கலாம். அதே அளவு வல்லமையுடைய, அதே அளவு அதிகாரமுடைய, அதே அளவு ஞானம் உள்ள, அறிவுள்ள நபராக இருக்க வேண்டும். தேவன் பேசக்கூடியவர் என்பதை ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய இந்த தன்மை இடையில தான் வந்துச்சா? இல்லையே. அவருடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய தன்மை உண்டு. நித்தியமானவர். தேவன் ஆதியிலிருந்து பேசுகிறார்னா பிதாவினிடத்திலே குமாரன் பேசுகிறார், குமாரன் பிதாவினிடத்திலே பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் பேசுகிறார். 3 பேரும் ஒருவருக்கிடையில் ஒருவர் பேசுகிறார். 3 பேரும் சேர்ந்து ஒருவரின் மகிமைக்காக ஒருவர் செயல்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து மக்களை தேவனுக்கு நேராக திருப்புகிறார். அதன் மூலமாக அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதாவின் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலமாக, பிதாவுடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக பிதாவை மகிமைப்படுத்துவேன். யோசித்து பாருங்களேன். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இந்த ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். நம்முடைய தேவன் திரியேக தேவன், காட் இன் 3 persons. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஆதியிலிருந்து இருக்கிறார், குமாரனாகிய தேவன் ஆதியிலிருந்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஆதியிலிருந்து இருக்கார். அவர் குமாரன் என்பதாலே பிதாவை விட குறைந்தவர், பிதாவினிடத்திலிருந்து வல்லமையை பெற்று ஜீவனை பெற்று செயல்படுகிறவர் அர்த்தம் இல்ல. பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், மறந்துட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரனுக்கு சரி சமமானவர். அவர் தேவன். ஆனா 3 பேரும் ஒரே தன்மையுடையவராக இருக்கிறபடியினால ஒரே கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். 3 பேரும் சேர்ந்து செயல்படுகிறபடியினாலே ஒரே கடவுள்னு சொல்லி சொல்றோம். 3 பேரும் பிரிக்க முடியாது. தேவன் 3 நபர்களாக தன்னுடைய உன்னத திட்டங்கள் நிறைவேறுவதற்கு சேர்ந்து செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ஞ்சு பார்ப்போமா? இந்த காரியத்துல சந்தேகம் இருக்குமானா கர்த்தருடைய ஆவியான ஒரு வசனத்திலிருந்து நமக்கு கிளாரிஃபை பண்ணத்தக்கதாக, வேத வசனத்தின் அடிப்படையில அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் கர்த்தர். உம்முடைய தன்மையையும் உம்முடைய செயல்பாட்டையும் எங்களால ஓரளவுக்கு மேல புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. நீர் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக, திரியேக தேவனாக சேர்ந்து ஒரே கடவுளாக செயல்படுகிறீர. இந்த உங்களுடைய உன்னதமான பண்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள, விசுவாசிக்க, வசனத்தின் அடிப்படையில் நம்ப, ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களால ஓரளவுக்கு மேல புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்திலிருந்து எங்களுக்கு எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறோ அதன் அடிப்படையில புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள, திருத்துவத்துக்கு எதிரான கொள்கைகள் மூலமாக கிறிஸ்துவை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய கொள்கையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். தேங்க்யூ தம்பி. பிரைஸ் தி லார்ட். Thank you, Amen.